பூவின் சக்தி உலக புகைப்பட செய்தியாளர்கள் மத்தியில ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காரணம், வாஷிங்டன் ஸ்டார் என்ற அமெரிக்க செய்தித்தாள்ல பெர்னி போஸ்டன் அப்படின்ற புகைப்பட செய்தியாளர் எடுத்த ஒரு புகைப்படம் 1967 வெளியாச்சு. அந்த புகைப்படம் வியட்நாம் போரோட ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. போருக்கு எதிரான ஒரு பெரிய கருத்தை அந்த ஒரு புகைப்படம் உலகத்துக்கே எடுத்து சொன்னிச்சு. அந்த புகைப்படத்துல வியட்நாம் போரை நிறைவுக்கு கொண்டு வரணும்னு போராடின போராட்டக்காரர்கள் ஒருத்தர், அவங்கள தடுக்க வந்திருந்த 503வது மிலிட்டரி போலீஸ் பெட்டாலியன்ல இருந்த ஒருத்தரோட துப்பாக்கியில ஒரு பூவை சொருகினாரு. அந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மென்மையான பூ எப்படி வன்முறையோட உச்சமான போருக்கு எதிராக பயன்படுத்தப்படுதுன்னு புரிய வச்சது. ஒரு சின்ன பூவுக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய கதை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பூவுக்கு பின்னாடியும் பல கதைகள் இருக்கு. சில கதைகள் பூவை ரசிக்க வைக்கும், சில கதைகள் நம்மள பிரமிக்க வைக்கும், சில கதைகள் நம்மள பெருமை கொள்ள வைக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு பெருமையான பூவோட கதையை தெரிஞ்சுக்கலாம். தமிழர் பெருமை பேசும் சங்க இலக்கியங்களை மொத்தமா ரெண்டே வகையா பிரிச்சிடலாம். ஒன்னு வீரம், இன்னொன்னு காதல். அந்த வீரத்தை வகைப்படுத்த புறப்பொருள் வெண்பா மாலைன்னு ஒரு நூல் இருக்கு. அதுல எப்படி போர் தொடங்குறது, நடத்துறது, முடிக்கிறதுன்னு மொத்தம் 12 திணை வகைகள் சொல்லப்படுது. ஆரம்பத்துல தொல்காப்பியர் இதை 7 வகையா தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பா மாலைன்ற நூல்ல 12 வகையா பிரிச்சு முதல் 8 திணைகளுக்கு 8 பூக்களை அடையாளமா சொல்லியிருக்காரு. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம், முட்காது எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தலாகும் முழுங்கை, அதிரப் பொறுவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம். இந்த பாட்டுல 8 திணைக்கான 8 பூக்கள் சொல்லப்படுது. அந்த 8 தான் இந்த 8: வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழுங்கை, தும்பை, வாகை. இந்த நவீன காலத்துல போரை நிறுத்தி வைக்க பூவை பயன்படுத்தின நிகழ்வை ஆரம்பத்துல பார்த்தோம். ஆனா நம்ம தமிழர் வாழ்வியல்ல அந்த காலத்துல இருந்தே இந்த பூக்கள் போரோட தொடர்புடையதா தாங்க இருந்திருக்கு. ஆக பூக்கள் வெறும் பூக்கள் அல்ல, அவை தமிழர் வீரம் சொல்லும் அடையாளங்கள். ஒரு போரை தொடங்கும் போது எதிரி நாட்டோட ஆடு மாடு எல்லாத்தையும் கவர்ந்து வரும்போது வெட்சி பூவை சூடுறதுல தொடங்கி அந்த போரை வென்று வர மன்னரை புகழும் போது சூடுற வாகை பூ வரை மென்மையான பூக்கள் வீரத்தின் அடையாளம். சரி, இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிற வாகைப்பூ பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த வாகைப்பூவை அல்பிசியா அமரா அப்படின்னு தாவரவியல் பார்வையில சொல்றாங்க. இது தமிழ்நாட்டுல வாகைப்பூன்னு சொல்லப்படுது. தெற்காசிய நாடுகளை பூர்வீகமா கொண்டிருக்கிற இந்த பூ தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு பூ. இந்த வாகைப்பூ பூக்கிற வாகை மரம் 10 இருந்து 15 மீட்டர் வரைக்கும் வளரும். கொஞ்சம் வறட்சியான பகுதிகளில் கூட இது ரொம்ப செழிப்பா வளரும். எவ்வளவு மோசமான மண்ணா இருந்தாலும் இந்த மரம் வளர்ந்து பூ பூக்கும். இந்த பூ ரொம்ப சின்னதா கொத்து கொத்தா பூக்கும். மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்திலையும் கூட இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற இந்த பூ தேனீக்கள், பட்டாம்பூச்சிகளை தன்னோட நுட்பமான நறுமணத்தால ஈர்த்து தன்னோட மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தும். இது பொதுவா பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பூக்கும். 2000 வருஷங்களா இந்த வாகை மலர் தமிழ் இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்கு. புறநானூறு தொடங்கி இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த பூ வீர வெற்றியின் அடையாளமா பார்க்கப்படுது. இந்த பூ சூடியவன் வெற்றி வீரனா பார்க்கப்படுறான். அவனுக்கான மரியாதையும் பெருமையும் அவனை வந்து சேரும்னு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. 1986 வெளியான விக்ரம் படத்துல வர டைட்டில் பாட்டுல கூட, நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும் அப்படின்னு பாட்டு வரிகள் எழுதியிருப்பாரு கவிஞர் வைரமுத்து. அந்த வீரம் வாகை சூடும்ன்ற வரிகள் சொல்ற வாகை நம்ம சங்க இலக்கிய வாகை திணையும் அந்த வாகை பூவும் தாங்க. இந்த வாகைப்பூ வெற்றிக்கு மட்டும் அடையாளம் இல்லைங்க. இந்த வாகை மரத்தோட பட்டை, இலைகள் எல்லாம் மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் தைலம் தயாரிக்க சிறப்பு நறுமணம் கொண்டதாகவும் இருக்கு. வலிமைக்கு அடையாளமாகவும் காயங்களுக்கு மருந்தாகவும் இந்த வாகை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பனைமடல் பூ கொண்ட சேரன், அத்திப்பூ சூடிய சோழன், வேப்பம்பூ மாலையிட்ட பாண்டியன்னு ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒவ்வொரு குடிப்பூக்கள் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடியே வெற்றியோட அடையாளமா இருந்தது இந்த வாகைப்பூ. காலங்கள் மாறினாலும் வாகைப்பூவோட பெருமை இன்னைக்கும் வெற்றியை குறிக்கிறதாகவே இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.